ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. எம்பெருமான் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருடைய பரிபூர்ணமான திருவருளோடு கூட சுதர்சன பகவானுடைய திருவருள் நமக்கும் கிடைத்ததேயாகில் நம்முடைய பேரும் புகழும் எல்லையற்ற நிலத்தோடு கூட இருக்கும். அதோடு கூட நாம் முன் செய்த தீவினைகள் எல்லாம் எந்த லோகத்திற்கு சென்றாலும் நம்மை துரத்தி வரும் என்பதாக புராணங்கள் சொல்றது இல்லையா? அப்போ இந்த சுதர்சன பகவானுடைய நேமியின் பரிபூர்ணமான திருவருள் நமக்கு கிடைத்ததே ஆகில், இந்த தோத்திரத்தை நாம் படித்தோமே ஆகில், இந்த தோத்திரத்தினுடைய துதியின் பலனாலே நாம் எந்த லோகத்தில் வாழ்ந்தாலும் அங்கே இந்த பாபங்கள் நம்மை தீண்டாமல் இருக்கட்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அதாவது இந்த பாபம் நேற்றைய சொன்ன மாதிரியாக பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமி என்றதான பாபக்கூட்டங்கள் நம்மை துரத்தி கொண்டே வருகின்றது என்று சொன்னால் கூட இந்த சுதர்சன பகவானுடைய நேமியின் இந்த தோத்திரத்தை நாம் சொன்னோமே ஆகில் இந்த பாபங்கள் எதுவுமே நம்மை தீண்டாது என்று சொல்கிறார். அப்போ எத்ரான் மித்ரான் திதக்ஷோ பிரவிசதி பலினோ தாமனிசீமதாம்னே கிரஸ்தாபஸ்தாபசீர்ணைஹி பிரகுணிதசிகதோ மௌக்திகை சௌத்திகேயைஹி ராசிர்வாராம் அபாராம் பிரகடயதி புனர்வைரிதாராஸ்ருபூரைஹி புத்திம் நிர்யாதி நிர்யாபயது சப்துரிதான் அஸ்திரராஜ பிரதிர்வஹா. அஸ்திரராஜன் என்று சொல்லக்கூடிய சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே நம்முடைய பாபங்கள் எந்த லோகத்தில் சென்றாலும் நமக்கு எல்லாம் துரத்தி வரும் என்பதாக புராணங்கள் சொன்னதோடு அந்த பாபத்தை எல்லாம் இவருடைய தேஜோபலத்தினாலேயும் அறம் என்பதான பலத்தினாலேயும் நம்மை அவைகள் அண்டாமல் இருக்கட்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறாராம். என்ன இதைத்தான் மாபலிர் பலினோ தாம பிரவிஷ்யதி என்று சொல்கிறார். அந்த மகாபலியாக இருக்கக்கூடியவன் வசிக்கும் க்ஷேத்திரம் பாதாளலோகம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பாதாளலோகத்திற்கு நாம் சென்றால் கூட நீ செய்த பாபமானது உன்னை துரத்தி வந்து கொண்டே இருக்கும் என்று புராணங்கள் சொல்லுகிறது. நீ சொர்க்கலோகத்திற்கு சென்றால் கூட க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகான் விசந்தி என்று தான் சொல்லுகிறது. ஆகையினால அந்த பாபங்கள் என்பது உன்னை வந்து கொண்டே அண்டிக்கொண்டே இருக்கும் என்பதை இங்கே சொல்லுவதை இந்த சுதர்சன பகவான் கிருபை கிடைத்ததே ஆகில் நாம் எந்த லோகத்திற்கு சென்றாலும் எப்படி சென்றாலும் இந்த பாபங்கள் நம்மை அண்டாது. ஆகையினால உடனே இந்த ஸ்தோத்திரத்தை நாம் சொல்லிட்டு மீண்டும் பாபத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரியதான ஞானம் என்று சொல்கிறார். ஆகையினால்தான் அதற்கு யார் வழிகாட்டி யார் வழித்துணைவன் என்று சொன்னால் சாட்சாத் இந்த சுதர்சன பகவான். அவருடைய தோத்திரம்தான் இங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த தோத்திரத்தை நாம் அனுதினமும் பாராயணம் செய்தோமேயாகில் எந்த ஒரு பாபமும் நம்மை தீண்டாது என்று சொல்கிறார். எத்ராமித்ரான் திதக்ஷோ பிரவிசதி பலினோ தாம நிசீமதாம்னே கிரஸ்தாபஸ்தாபசீர்ணைஹி பிரகுணிதசுகிதோ மௌக்திகை சௌத்திகேயைஹி ராசிர்பாமாராம் அபாராம் பிரகடயதி புனः வைரிதாராஸ்ருபூரைஹி விருத்திம் நிர்யாதி நிர்யாபயது சதுரிதான் அஸ்திரராஜ பிரதிர்வஹா. அஸ்திரராஜனாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே உங்களது குடும்பத்திற்கும் உங்களுக்கு மாத்திரமல்ல இந்த தோத்திரத்தை பாராயணம் செய்பவர்களுடைய குடும்பங்கள் எல்லாமே பாபக்கூட்டங்களிலிருந்து விலகி நல்வாழ்வு பெறுவார்கள். ஆகையினால் இந்த தோத்திரத்தை நாம் அனுதினமும் துதித்து சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளை பெற்று உய்வோமாக என்று சொல்லி இங்கே வாழ்த்தருளுகிறார் என்று சொல்கிறார். இங்கே
ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.